ஏறு பார்ப்போம். ம் ஏறா ஏற முடியும்னு தோணுதா? ஏற முடியும்னு நினச்சிட்டீங்கன்னா ஏறிடுவேன். ஏறா கூட்டி சுத்தம் பண்ணு. கல்லு கல்லா விழுது. அப்ப எப்படி என்னால விழுவ முடியும்? இல்ல விழ முடியும். கண்ணெல்லாம் தூசி படுதா? ஜெயிச்சின்னா வந்து எடுத்துக்கோ. இதை ஜெயிச்சின்னா வந்து எடுத்துக்கோ, இல்லைன்னா அப்படியே உள்ள வச்சு மூடிடுறோம். ஒன்று எப்படி இருந்தாலும் வெளியில் வந்தால் தப்பாக தானே வாழ போகிற. அதுக்குள்ளேயே படுக்க வச்சு மூடிட்டா வெளியில் வந்தால் தப்பாக வாழ மாட்டேன்னு சொல்லு. எப்படியாவது வெளியே வர வைக்கிறேன். ம் இல்லைன்னா உள்ளே வச்சு மூடிடுறவா. வெளியே வந்து தப்பாக வாழ பண்ண மாட்டேன். நீனே வந்துருவியா? கொஞ்சம் கஷ்டமா. இந்த கல்லை மட்டும் நான் பூசி ஆயிட்டேன், அவ்வளோதான். வேணா உனக்காக நான் ஒரு கை கொடுக்குறேன். பரவாயில்லையா? ஏறிடுறப்பண்ணா தப்பாக தான் வாழ்வேன், அப்படி தானே? அதுலேயே தெரியுது உன் அழுத்தம். நானே வந்துக்கிறேன், ஆனால் தப்பாக தான் வாழ்வேன்ல. நீ ஏன் வந்துக்கிறேன்? நீ தப்பாகவே தான் இருந்துக்குவேன், அப்படி தானே? தெரியும், ஆனால் அவங்கெல்லாம் தப்பாக்குன்னா தப்பாயிருவேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸி இல்லைடா. அதுக்கு ரொம்பவே நம்மளை கண்ட்ரோல் பண்ணி போராடணும். ஏறி பார்க்கலாம். அப்ப செருப்பு நீங்க தான் கீழே அங்கே எடுத்து கொடுக்கணும். செருப்பு இல்லாம இருந்தாதான் என்னால ஏற முடியும். என்னப்பா செருப்பு இல்லாமல் இருந்தால் தான் அது முன்னாடியே நீ யோசிச்சிருந்தீன்னா அந்த செருப்பு எடுத்து மேலே போட்டிருப்ப. அறிவுன்றது இருந்துச்சுன்னா ஏறிட்டியா? நான் இறங்கி எடுத்து கொடுக்கறதுக்கு பதிலாக நீ அதை ஃபஸ்ட்டே எடுத்து மேலே போட்டுருந்தீன்னா. சரி, இப்போ நானே இறங்கி போகிறேன். மேலே தூக்கி போடு. புத்திசாலி. உன்னோட செருப்பு எடுக்கிறதுக்கு இன்னொருத்தன் குழிக்குள்ளே இறங்கணும். யோசிச்சிருந்தீனா